வெல்கம் டு ஃபியூச்சர் விசன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸாக ஜிம்னோஸ்பம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜிம்னோஸ்பமோட ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட்னா டிம்பர். ஸோ இந்த ஜிம்னோஸ்பமில் பார்த்திங்கன்னா வந்து பைனஸ், ஃபயர் அண்டு ஸ்ப்ரோசஸ் இதெல்லாமே வந்து இட்ஸ் வேல்யூபிள் சோர்சஸ் ஃபார் த டிம்பர். வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கும் ஃபர்னிச்சர் அண்ட் பேப்பர் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பேப்பர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த வுட்டோடைய பல்ப் எடுத்து அதை அரைச்சி கூலாக்கி ஸோ அந்த இதுலேருந்து தான் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக வந்து இது பண்ணாங்கன்னா பேப்பர் மேக்கிங் வந்து வருது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து நெக்ஸ்ட் ஒன் யூசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெசின். ஸோ சம் ஜிம்னோஸ்பம் லைக் பைனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெசின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரெசின் மட்டும் இல்லாமல் வார்னிஷ்டு அட்ஹெசிவ்ஸ் வந்து அந்த பசை ஒட்டுற மாதிரி அந்த மாதிரி ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ் ஒர்க்குக்கும் மெடிசனல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதோட மெடிசனல் யூசஸ். ஸோ ஜிம்னோஸ்பம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து மெடிசனல் வேல்யூ இருக்குது. ஸோ ஃபார்மக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ட்ரக் ப்ரிப்பேர் ஆகட்டும். ட்ரக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜிக்கு, அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் டிசீஸ், அதாவது வந்து கோல்டு, காஃப், ஆஸ்துமா, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஜிம்னோஸ்பம் தாவரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டாக்ஸோல் அப்படிங்கக்கூடிய மெடிசன் வந்து டாக்ஸஸ் அப்படிங்கக்கூடிய இதிலிருந்து உருவாகுது. இது வந்து இட்ஸ் அ கோனிஃபரஸ் ட்ரீ. இது வந்து ஜிம்னோஸ்பம் கேட்டகரியில் தான் வரக்கூடியது. ஸோ இந்த டாக்ஸோல்ங்கிற மெடிசன் வந்து டாக்ஸஸ்லேருந்து வருது. அதே மாதிரி சைக்கஸ் பிளான்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் சைக்கஸ் ஸ்பீசிஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் வில் பி மெயின்லி யூஸிங் ஃபார் த ஷாம்பு, ஆயில், லோஷன்ஸ் அந்த அதுக்கப்புறம் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து எபிட்ரின் அப்படிங்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் வில் பி டிரைவ்ட் ஃப்ரம் எபிட்ரால் இருந்தது வந்து எபிட்ரின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆல்கலாய்ட்ஸ் வந்து எடுக்கப்படுறாங்க. ஸோ ஆர்னமெண்டல் பர்பஸ்க்கும் வந்து இந்த ஜிம்னோஸ்பம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டெக்கரேட்டிங்கு, ஆர்னமெண்டல் ஃப்ளாஸ்க்கு, அந்த லீஃபு, அந்த பிளான்ட் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோடைய எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரெடிஷ்னல் அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ண ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ்க்கு எல்லாமே வந்து மெயின்லி இட்ஸ் பி யூஸிங் ஃபார் த ஜிம்னோஸ்பம் பிளான்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆன்ஷியன்ட் பீரியடில் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற மெடிசன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மேஜர் ப்ராடக்ட் அப்டைன்டு ஃப்ரம் த ஜிம்னோஸ்பம். ஜிம்னோஸ்பம்லேருந்து எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப மேஜர் ப்ராடக்ட்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன டாபிக் வந்து நம்ம ஷார்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் நேமும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.